வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். இன்னைக்கு நிஃப்டி 50 -1.47% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 -4.32% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 -3.92% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் -4% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் -4.34% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டே வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து இருக்குது. சொல்லப்போனா லாஸ்ட் வீக் தான் வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல இல்லாத ஒரு ஒஸ்டான வீக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு நாளே வந்து அந்த லாஸ்ட் வீக் டவுன் ஆனதை இன்னைக்கு ஒரு நாள்லயே வந்து டவுன் ஆயிருக்குது. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு ரெக்கவர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலுமே வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிடுச்சு. நிஃப்டி 50 வந்து இன்னும் ஃபர்தரா வந்து ஒரு 1500 இருந்து 2000 பாயிண்ட் வந்து இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 2300 உடைச்சு இன்னைக்கு கீழே இறங்கி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் மைக்ரோ கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4% அளவுக்கு வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ரொம்பவே மோசமான நிலையில தான் இருந்துச்சு. எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ரத்த கலரியா ரெட்ல தான் வந்து முடிஞ்சிருக்கும். வெரி ஃபியூ கம்பெனிஸ் தான் வந்து பாசிட்டிவ் நோட்ல இருந்தது. இந்த 750 கம்பெனிகளே நம்ம இங்க பார்த்தோம்னாவே தெரியும் கிளியரா. 31 கம்பெனிகள் மட்டும் தான் அட்வான்ஸ் ஆயிருக்கு. மற்ற எல்லா கம்பெனிகளுமே வந்து டிக்ளைன் தான் ஆயிருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு எல்லா செக்டாருமே வந்து ஒரு மரண அடி தான். லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன் வந்து நெகட்டிவாக இருந்தாலுமே நிஃப்டி ஐடி செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த செக்டருமே வந்து பெர்ஃபார்ம் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷனுமே வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. -345 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 23,085 அப்படிங்கிற லெவல்ல வந்து இன்னைக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 23,300 23,400 அந்த லெவல்ல வந்து உடைச்சு கீழே இறங்கி இருக்குது. ஸோ நாளைக்கு தெரியும். சப்போஸ் நாளைக்கு வந்து 23,300 400 அந்த ரேஞ்சுக்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ரீடெஸ்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் ஃபர்தரா வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து 2080 அந்த ரேஞ்சுக்கு வந்து போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும். ஃபர்தரா டிக்ளைன் ஆனா 21,000 லெவலுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து அதிகமா இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நியூஸ்கள் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. 20ஆம் தேதி ட்ரம்ப் வந்து பதவியேற்கிறாரு. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க. ஸோ இந்த வொலட்டாலிட்டி அதிகமா இருக்குது. அதோட சேர்ந்து Q3 ரிசல்ட்ஸுமே வந்து இந்த மந்த்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்கார்பரேட் ஆகி இருக்கிற ஒரு ரீசனால வந்து இந்த வொலட்டாலிட்டிங்கிறது அன்சர்டனிட்டிங்கிறது வந்து கண்டிப்பா தொடரதான் போகுது. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 1.4% வந்து டிராப் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் வந்து 2.5% வந்து டிக்ளைன் ஆயிருந்தது. அதுல ஒரு பாதியான அளவு இன்னைக்கு ஒரு சிங்கிள் டே ட்ரேடிங் செஷன்ல வந்து டவுன் ஆயிடுச்சு. நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 3ஆம் தேதியில இருந்து இது வரைக்கும் 9% பிளஸ் வந்து 11% அளவுக்கு வந்து இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்குது. இது ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்துருக்குது. ஸோ கரெக்ஷனுங்கிறத விட மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிராஷ் ஆன ஒரு ஜோனுக்குள்ள வந்து என்டர் ஆக போகுது. அது இந்த வீக் ஃபர்தரா டவுன் ஆயிருந்தா கண்டிப்பா மார்க்கெட் கிராஷ்க்கு தான் போக போகுது. குளோபல் ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா டாலரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ரூபாவோட வந்து வேல்யூவேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு டாலரோட மதிப்பு வந்து 110 அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி யூஎஸ்ல வந்து 10 வருஷ ட்ரெஷரி பாண்டோட ஈல்டுமே வந்து 5% அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இது வந்து இந்தியாவோட ஈக்விட்டி மார்க்கெட்டை வந்து பாதிக்குது. அதே சமயத்துல க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரலுக்கு $80 அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது வந்து ஆயில் செக்டரா இருக்கக்கூடிய HPCL, BBCL இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். பிளஸ் வந்து ஏவியேஷன் கம்பெனிஸுமே வந்து இது அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஸோ மார்க்கெட்ல தொடர்ந்து நிலவக்கூடிய அந்த அன்சர்டனிட்டி காரணமா வந்து மார்க்கெட் ஃபர்தர் வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி தான் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து இன்ஃபிளேஷன் டேட்டான்னு பார்க்கும்போது டிசம்பர் மந்தோட இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து குறைஞ்சிருக்குது. 5.22% அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலுமே ஓவரால் இன்ஃபிளேஷன் ரேட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 5.22% வந்து குறைஞ்சிருக்குது. ஃபுட் இன்ஃபிளேஷனுங்கிறது 8.39% வந்து இருந்தது லாஸ்ட் மந்த். இது 5.22% வந்து குறைஞ்சிருக்கு. ஃபுட்டு கேட்டகரியில் வந்து வெஜிடபிளோட இன்ஃபிளேஷன் வந்து குறைஞ்சி 26.56% வந்து இருக்குது. அதே மாதிரி ப்ரோசஸ் இன்ஃபிளேஷன் மாடரேட் பார்த்தீங்க அப்படின்னா 3.83% வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபியூல் லைட் இன்ஃபிளேஷன் இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. -1.39% அளவுக்கு வந்து இருக்குது. ஹவுசிங் அண்ட் க்ளோத்திங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக வந்து டிக்ரீஸ் ஆகி 2.71% ஆகும். க்ளோத்திங் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோத்திங் ஃபுட்வேர் இன்ஃபிளேஷன் வந்து ஸ்டேபிளாகவே இருக்குது. 2.74% அளவுக்கு. ஸோ ஓவராலாக இன்ஃபிளேஷன் டேட்டாங்கிறது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சாலும்
மார்க்கெட் வந்து இதை டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃபர்தராக வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் Q3 ரிசல்ட்ஸும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து மார்க்கெட் வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸும் வந்து தொடர்ந்து வெளியேறிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 20,133 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 12,067 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது 8,066 கோடி அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ அண்ட் எஃப்இஐ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 10,978 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. 15,871 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் வேல்யூ பார்க்கும்போது மைனஸ் 4,892 கோடி அளவுக்கான அமௌண்ட்டை மார்க்கெட் வந்து வெளியெடுத்திருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட கிறிஸ்மஸ் ப்ளஸ் வந்து நியூ இயர் ஹாலிடே எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக அவங்களோட ட்ரேடிங் சீசனை ஸ்டார்ட் பண்ணுறது இதுலேயே தெளிவாக தெரியுது. ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ட்ரேடிங் வேல்யூஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பார்க்கும்போது தெரியுது இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோவும் அதிக அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த ரீசனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மண்டே ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் வந்து போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க. ஸோ எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. லாஸ்ட் மந்த் ஒரு 3 days மட்டும் தான் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து இன்ஃப்ளோ இருந்தது. பட் அந்த ட்ரெண்ட் வந்து டேர்ன் ஓவர் ஆயிருக்குன்னு நினைக்கிற சமயத்தில் வந்து ஃபர்தர் வந்து டவுன் ஆகி இல்லை சேஞ்ச் ஆகலாங்கிற மாதிரி தான் காட்டி இருக்குது. ஸோ இந்த சார்ட்லேயே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 ட்ரேடிங் செஷனில் ஒரே ஒரு ட்ரேடிங் செஷன் மட்டும்தான் வந்து எஃப்ஐ வந்து இன்ஃப்ளோங்கிறது இருக்குது. அதை தொடர்ந்து மற்ற எல்லா நாளுமே வந்து டவுனில் தான் வந்து அவுட்ஃப்ளோ தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ டிஐ வந்து தொடர்ந்து வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சிருக்கிறது பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து செப்டம்பர்லேருந்து நிறைய ஐபிஓஸ் வந்து லான்ச் ஆகி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பிளஸ் எல்லாருமே வந்து அமௌண்ட் அவங்களுக்கு மாசம் மாசம் எஸ்ஐபியில் வர்றதுங்கிறது வந்து அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து கன்யூஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் டாலரோட வேல்யூ வந்து அதிகமாகிற ஒரு காரணத்தினாலையும் எஃப்ஐஎஸ் வந்து அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காகவும் வந்து மார்க்கெட்ல இருந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்து டாப் 5 கெய்னர்ஸ் வந்து டாப் 5 லூசர்ஸ். டாப் 5 கெய்னர்ஸ் நிப்டி 50ல பார்க்கும்போது 4 கம்பெனி தான் வந்து இன்னைக்கு வந்து கெயின் ஆயிருக்கு. ஒன்று வந்து டிசிஎஸ், இண்டஸ் இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்துஸ்தான் யூனிலிவர். இதெல்லாம் இந்த 4 கம்பெனி மட்டும் தான் வந்து கெய்னர்ல இருக்குது. லூசர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ், ட்ரெண்ட், பிபிசிஎல், பெல், பவர் கிரிட் இந்த கம்பெனிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 லூசர்ஸ்ல இருக்குது. நிப்டி நெக்ஸ்ட் 50ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கெய்னர்ஸ் வந்து யாருமே கிடையாது. இருக்கிற 50 கம்பெனியுமே வந்து டிக்ளைன் ஆகி நெகட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. டாப் 5 லூசர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா லோதா, நார்க்ரே, ஏடிஜிஎல், ஐஓசி, ஜொமாட்டோ இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 லூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரத் எலக்ட்ரானிக், பெல் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 561 கோடி அளவுக்கான ஒரு ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 10,362 கோடி அளவுக்கான ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் பிளஸ் வந்து எலக்ட்ரோ ஆப்டிக் நெட்வொர்க் அப்கிரேடிங் இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஆர்டரா வந்து கிடைச்சிருக்குது. அனலைசிஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இதோட டார்கெட் பிரைஸை வந்து 341 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் இந்த கம்பெனி இது வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனி நெக்ஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 கோடி அளவுக்கான ஆர்டர் வந்து இவங்களுக்கு வந்து ஃபர்தரா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 26 அனலைசிஸ்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 21 பேர் வந்து அதுல பை ரேட்டிங் வந்து பெல்லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் இது ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷனா இருக்குது. கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கொடுக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே இப்ப நடக்கக்கூடிய இந்த வொலட்டாலிட்டியில இந்த ஸ்டாக்மே வந்து 4.37% அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. அடுத்து வாரே இன்ஜினியர்ஸ் இந்த கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். வாரே இன்ஜினியர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்விசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 792 கோடி அளவுக்கான ஒரு அக்விசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனிலும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனர்ஜி கிரீன் பவர் அப்படிங்கிற ஒரு இந்தியன் கம்பெனில இருந்து இவங்க இந்த 100% அக்விசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அக்விசேஷன்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 3 மாசத்துக்குள்ள வந்து நடந்து முடிய போகுது. ஸோ இது வந்து ஒரு குளோபலா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இவங்களோட எக்ஸிகியூஷன் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க விண்ட் ப்ராஜெக்ட்ல. ஸோ ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஆர்டரை ஈஸியா வந்து டெலிவரி பண்றதுக்காக வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வார இன்ஜினியர்ஸ் வந்து இவங்க growth வந்து ஆக்சலரேஷன் பண்றாங்க ஐபிபி பிசினஸ் மூலமா. மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 3 மந்த்ல வந்து வார இன்ஜினியர்ஸ் வந்து 70% அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. இந்த காலகட்டத்தில் நிப்டி பாத்தீங்க அப்படின்னா 6.2% அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. இருந்தாலுமே லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல மட்டும் 18.2% அளவுக்கு வந்து வார இன்ஜினியர்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. இந்த டிக்ளைன் ஆயிருந்தாலுமே லாஸ்ட் 3 மந்த்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 70% அளவுக்கான ஏற்றத்தை வந்து வார இன்ஜினியர்ஸ் வந்து கொடுத்துருக்குது. ஆப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு சிக்னிபிகண்டான ஒரு
கான்ட்ராக்ட் பிட்டை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூனே ரிங் ரோடு ஈஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட டைம்லைன் பார்க்கும்போது 36 மந்த்ஸா வந்து இருக்குது. இதோட வேல்யூன்னு பார்க்கும்போது 4787 கோடியா வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 பேக்கேஜா வந்து இருக்குது. PRRE5 அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ்ல வந்து 2718 கோடி அளவுக்கான ஆர்டரா இருக்குது. அதே மாதிரி பேக்கேஜ் PRRE7ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2068 கோடி அளவுக்கான வேல்யூ வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பெனி இது வரைக்கும் செப்டம்பர் 2024 வரைக்கும் வந்து 34,000 கோடி அளவுக்கான ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அடிஷனல் இன்னொரு 5,000 கோடி அளவுக்கான ஆர்டர் வந்து இன்ஃப்ளோ வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்கிற மாதிரி இட்டோ இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்தியன் சிப் செமிகண்டக்டர் லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா இண்டி சிப் செமிகண்டக்டர் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து இட்டியோ மைக்ரோ டெக்னாலஜி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஜப்பான் கம்பெனியோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. இது மூலமா வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியா வந்து இது அமைய போகுது. 14,000 கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த நியூ ஃபெசிலிட்டி வந்து அமைய போகுது. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்க பார்க்கும்போது 10,000 வேஃபர் பெர் மந்தா வந்து இருக்குது. இவங்க எய்ம் பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 50,000 வேஃபர் பெர் மந்த் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கணுங்கிறது இவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க. இனிஷியலா வந்து 10,000 வேஃபரா வந்து இது இருக்க போகுது பெர் மந்த்துக்கு. ஸோ இந்த 50,000ங்கிறது வந்து 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. மெயினா இவங்க டெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்ணி சிலிகான் கார்பைட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணதான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது SiC அப்படிம்பாங்க. ஸோ அடுத்து வாரே RTL இந்த கம்பெனில வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட். வாரே ரினியூவபிள் டெக்னாலஜி லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிபிகண்டான டிக்ளைனை வந்து பார்த்துருக்குது. 20% அளவுக்கான ட்ரேடிங் செஷன்ல வந்து லாஸ் வந்து பார்த்துருக்குது. இதோட CFO வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசைன் பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனி லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல மட்டும், அதாவது லாஸ்ட் ஒரு 4 டேஸா வந்து 28.20% அளவுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது. 951 ரூபாய் வந்து ஃபால் ஆயிருக்குது. ஸோ CFO வந்து இந்த கம்பெனி வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அது எஃபெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 31 அதுல இருந்து இது எஃபெக்ட் வரப்போகுது. ஸோ அவர் வந்து அவரோட பர்சனல் ரீசனுக்காக தான் வந்து இந்த ரிசைனேஷனை வந்து பண்றாரு. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு ஒரு ட்ரிகரா வந்து பார்க்கப்படுது. ஸோ வாரே ரினியூவபிள் எனர்ஜி ஃபோக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி ஜென்ரேஷன்லையும் EPC சர்வீஸ்லயும் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா 74.44% அளவுக்கு இவங்க தான் ஹோல்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா வாரே இந்தியன் ஃபவுண்டேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சோஷியல் இனிஷியேட்டிவ்காக. ஸோ நம்ம மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வொலட்டாலிட்டிங்கிறது வந்து அப்நார்மலா இருக்குது. யாராலுமே எதுவுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா பல்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதே சமயத்துல இதுக்கு வந்து நம்ம பயப்படணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த சமயத்துல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நல்ல டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்குள்ள வந்து நமக்கு வந்து 5ல இருந்து 10% கெயினை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிகள் பாத்தீங்க அப்படின்னா 10ல இருந்து 30% அளவுக்கு வந்து கரெக்டா இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிகள் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய லெவலுக்கும் வந்து வந்திருக்குது. ஸோ அதனால அந்த கம்பெனிகள்ல ஸ்மால் குவான்டிட்டியில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வந்து நம்ம வந்து கெயின் அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. அதே சமயத்துல கம்பெனி வந்து டவுன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரீசனா வந்து பல்கா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்குது. ஸோ என்னதான் வந்து பிப்ரவரி வரைக்குமே வந்து இந்த வொலட்டாலிட்டி இருக்கும்னு சொன்னாலும் மார்ச் மந்த் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இயர் எண்ட்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங், அதாவது லாஸ்ட் புக்கிங் வந்து பண்ணுவாங்க அவங்களோட டாக்ஸேஷன்ல வந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ அந்த ரீசனால வந்து மார்ச்லயுமே வந்து இந்த வொலட்டாலிட்டிங்கிறது வந்து அதிகமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த வொலட்டாலிட்டிங்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாசங்கள் தொடரும். அந்த காரணத்தினால பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை வந்து தவிர்த்துட்டு நல்ல வேல்யூஷன்ல இருக்கக்கூடிய கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஏப்ரல் மிட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்து அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து 100% இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.